டே 2 வந்து நாங்கள் சிக்ரியாவிலேருந்து கண்டி போகிறதுக்கு மார்னிங்கே கிளம்பிட்டோம். நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ஸோ போய் ரீச் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. கண்டி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன். எங்களோட ஸ்டே வந்து நாங்கள் கொஞ்சம் மேலே புக் பண்ணியிருந்தனால அதுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங்கே ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு எங்கள் ரூமை திறந்து பார்த்தா அவ்வளோ அழகான வியூ, அவ்வளோ காமாக இருந்துச்சு அந்த ஸ்டே. சரி எதுக்கும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வேக வேகமாக கிளம்பி சன்செட் பார்க்கலான்னு நினச்சோம். பட் நாங்கள் கீழே போகிறதுக்குள்ளேயே சன்செட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஆட்டோலேருந்தே பார்த்துக்கிட்டோம். சும்மா வந்து பிளானே இல்லாதனால அந்த ஊர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இந்த லேக்கில் நடக்கலான்னு யோசித்தோம். இந்த லேக் ரொம்ப அழகாக இருந்தது. பிளான்ஸ் எதுவும் இல்லை, ரிலாக்ஸாக அதனால் நடந்துட்டு மெதுவாக பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் திரும்பி பார்த்தோம். கூட்டமாக இருந்தது. என்னென்னு பார்த்தா அது ஒரு ஃபேமஸான புத்தா டெம்பிளாமா. அந்த டெம்பிளுக்கும் போயிட்டு ஈவினிங் பூஜை டைம் நாங்கள் போனப்போ கரெக்டாக. ஸோ வெயிட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு தான் வெளியே வந்தோம். அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் கிரனோட பர்த்டே டின்னர் போகலாம், ஏதாவது க்யூட் கெஃபே மாதிரி போகலான்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணால் வரதுக்கு அதுவும் செம்ம லேட் ஆகிடுச்சு. சரி கேக் தான் கட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் கொத்து ரொட்டியாவது கட் பண்ணலான்னு அதை வாங்கி கட் பண்ணோம். எவ்ரி இயர் நாங்கள் கேக் கட் பண்ணதில்லை, பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு ஐட்டம் கட் பண்ணுவோம். அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக டின்னர் சாப்பிட்டுட்டு அதோட டே 2 முடிச்சாச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு இதுவும்.